நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வராரு. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் விருப்ப மனு பெறப்பட்டு வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கும் பணி மறைமுகமாக நடைபெற்று வரும் நிலையில விஜய் எங்கு போட்டியிட போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்துச்சு. விருகம்பாக்கம் உள்ளிட்ட தொகுதிகள் விஜயின் விருப்ப பட்டியலில் இருந்த நிலையில பெரம்பூர்ல விஜய் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்குது. இந்த நிலையில விஜய் தேர்வு செய்ய என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இதுவரை இல்லாத அளவு 2026 சட்டமன்ற தேர்தல் ஆளும் ஆண்ட கட்சிகளுக்கு சவால் அளிக்கக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள். மிகப்பெரிய கூட்டணி பலத்தோடு இருக்கும் திமுக இந்த முறை அதே கூட்டணி பலத்தோட தேர்தலை சந்திக்குது. மற்றொருபுறம் பாஜக, பாமக, தமாக உள்ளிட்ட கட்சிகளை கூட்டணிகளை சேர்த்து கொண்டு தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வராரு அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி. களத்துல நானும் இருக்கேன் அப்படின்னு 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிவிச்சு தானும் போட்டியிட போவதா அறிவிச்சிருக்காரு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான். இதுவரையிலான தமிழக சட்டமன்ற தேர்தல்கள்ல 3-4 முனை போட்டிகள் இருந்திருக்கு. அது பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கோ இல்ல ஆண்ட கட்சிக்கோ எதிராகத்தான் அமையும். அப்படித்தான் இந்த தேர்தல்ல வாக்குகளை உடைக்க வந்திருக்காரு நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய். கேரியரின் உச்சத்தில் இருந்து அரசியலுக்கு வர அப்படின்னு கூறிட்டு மாநாடு, பொதுக்கூட்டம் என பிரம்மாண்டம் காட்டி வரக்கூடிய விஜய் 2026 தேர்தலில் போட்டியிடுவார்னு கூறுறாங்க. அந்த கட்சியினர் காங்கிரசுடன் கூட்டணி, ராமதாசுடன் கூட்டணி என பல்வேறு யுகங்களை ரெக்கை கட்டி பறந்தாலும் இதுவரை தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணியை அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. ஆனாலும் சில கட்சிகள் கூட்டணிக்கு தயாராக இருக்குது என தமிழக வெற்றிக் கழகம் சொல்லிட்டு வருது. இது ஒருபுறம் இருக்க தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் விருப்ப மனு விநியோகம் நடைபெற்று வருது. 50,000க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனுக்களை வாங்கியும் ஆன்லைன்ல டவுன்லோடு செய்தும் நிரப்பி அனுப்பியிருக்காங்க. ஆனா அவற்றில் 10 விழுக்காடு கூட டெபாசிட்டுடன் தலைமைக்கு வரலன்னு சொல்லப்படுது. இது ஒருபுறம் இருக்க செங்கோட்டையன் உள்ளிட்டோர் தங்கள் பகுதிகளில் தேர்தல் பணிகளை துவக்கிட்டாங்க. கட்சியின் தலைவர் இந்த நிலைகளை தான் தற்போது தமிழக அரசியல் வட்டாரங்களை விஜய் எங்கு போட்டியிடுகிறார் என்ற கேள்வி எழுந்திருக்கு. வழக்கு போல டி சென்டிமெண்ட் காரணமா அந்த எழுத்துல தொடங்கும் தொகுதிகளில் சொல்லப்பட்டுச்சு. விருகம்பாக்கம், விழுப்புரம், விருத்தாச்சலம் உள்ளிட்ட தொகுதிகள் விஜயின் விருப்ப பட்டியலில் இருந்துச்சு. ஆனா இறுதியில விஜய் பெரம்பூர் தொகுதியையே தேர்வு செய்ததாகவும் சொல்லப்படுது. கடந்த சில நாட்களுக்கு முன் சென்னை வியாசர்பாடியில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்துல பெரம்பூர் தொகுதியை விஜய் போட்டியிட வேண்டும்னு தீர்மானம் முன்வைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சிகளை புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்துல இந்த முடிவு ஆதரவு தெரிவிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில விஜய் பெரம்பூரை தேர்வு செய்ததற்கான காரணங்களும் கட்சி வட்டாரங்கள்ல பேசப்படுது. அந்த தொகுதியில உழைக்கும் மக்கள் அதிகம் இருப்பதும் அடித்தட்டு மக்களின் ஆதரவு கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதும் முக்கிய காரணமாக கூறப்படுது. கட்சியினர் மேற்கொண்ட சர்வே முடிவுகளும் இதையே காட்டியதா தகவல் தெரிவிக்கிறது. மேலும் தனது அரசியல் பயணத்தை சென்னையின் முக்கிய பகுதியிலிருந்து தொடங்க வேண்டும்னு எண்ணமும் இந்த தீர்மானத்திற்கு காரணமா இருப்பதாகவும் கூறப்படுது. பெரம்பூர்ல விஜய் போட்டியிட்டா அது ஆளும் கட்சிக்கு சவாலா அமையலாம் அப்படின்னும் அரசியல் வட்டாரங்களை மதிப்பீடு செய்யப்படுது. சென்னை திமுகவுக்கு வலுவான பகுதியா கருதப்படும் நிலையில அங்கு போட்டியிடுறது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த முடிவா பார்க்கப்படுது. இந்த சூழல்ல விஜய் எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் நகர்வும் கவனிக்கப்படுது. பெரம்பூர்ல அவரது போட்டி உறுதியாகும் பட்சத்துல அந்த தொகுதிகள தேர்தல் நடவடிக்கைகள் மேலும் தீவிரமடையும்னு எதிர்பார்க்கப்படுது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.